KLR the Photo Guru YouTube சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா Ponsing. இந்த வீடியோவில் கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி, கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு அவுட்புட் நமக்கு கொடுக்கும் ஒயிட் பேலன்ஸ் பொறுத்த அளவுக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒயிட் பேலன்ஸை பற்றி டீட்டெயிலாக நான் என்னுடைய முதல் வீடியோவில் நான் பேசியிருந்தேன். அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு கெல்வின் ஒயிட் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஒரு 2வது வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இது ஒயிட் பேலன்ஸில் என்னுடைய 3வது வீடியோ கஸ்டம் ஒயிட் பேலன்ஸை பற்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் குறிப்பாக கேனன் கேமராவை பயன்படுத்தி கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லைட்டிங் கண்டிஷனில் எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து சரியான ஒரு வண்ணங்களை பெறுறதுக்கு நம்ம அந்த லைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது பேர் தான் கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் செக்ஷன். ஏன்னா கேமராஸில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ செட் ஒயிட் பேலன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. சன்லைட் ஒயிட் பேலன்ஸ் இருக்கும், ஷேட் இருக்கும், உங்களுக்கு க்ளவுடி ஒயிட் பேலன்ஸ் இருக்கும், டங்ஸ்டன் இருக்கும், ஃப்ளோரசன்ட் இருக்கும், இல்லை இதெல்லாமே இருக்கும். கெல்வின் கூட உங்களுக்கு இருக்கும். இதில் ப்ரீசெட் ஒயிட் பேலன்ஸ்லாம் பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு டோட்டலான கண்ட்ரோல் நமக்கு கிடைக்காது கலர்ஸ் பொறுத்தளவுக்கு. அண்ட் கெல்வின் பண்ணும்போது ஓரளவுக்கு கிடைக்கும். கேட்டிங்கன்னா கெல்வினில் வந்து நம்ம வேல்யூஸ் நம்மளால் செட் பண்ண முடியும் இல்லையா. இப்போ 5500 அப்படின்னா அது டே லைட்டுக்கு இருக்கும். அப்புறம் 5000 நீங்கள் 600 எடுத்துகிட்டு போகலாம், அப்புறம் 700 எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி கீழே வரலாம் நீங்கள் 4900, 4800 அப்படியே வந்துட்டு இருக்கலாம். இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய சமயத்தில் உங்களால் வந்து அந்த கெல்வினுடைய வேல்யூ வந்து 100 தான் நம்ம வந்து குறைக்க முடியும். இல்லை ஒரு சில கேமராஸில் 50-50 குறைக்கவோ கூட்டவோ முடியும். பட் இந்த 50க்கு இடையில் ஏதாவது ஒரு ஒயிட் பேலன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வழி இல்லை, கெல்வினில். அதனால் இந்த கஸ்டம் ஒயிட் பேலன்ஸில் அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சில சமயத்தில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுற சமயத்தில் கரெக்டான கலர்ஸ் எனக்கு வேணும், நான் பயன்படுத்தக்கூடிய லைட் சோர்ஸ் எப்படி இருந்தாலுமே இந்த படங்கள் வந்து சரியாக வரணும் அப்படின்னா, கேமரா லெவல்லே சரியாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் பண்ணணும். கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, கிரே கலர் கார்டு யூஸ் பண்ணுவோம், கிரே கார்டு யூஸ் பண்ணுவோம் நமக்கு. அண்ட் இல்லாட்டி ஒயிட் கலர் மெட்டீரியல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பேசிக்கலி என்னென்னா கேமராவுக்கு வந்து நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட லைட்டிங் கண்டிஷனில் இதுதான் ஒயிட் இல்லாட்டி இதுதான் கிரேன்னு சொன்னால் போதும், கேமரா வந்து அதை பேஸ் பண்ணி மீதி வண்ணங்களை வந்து உங்களுக்கு அது சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படையான ஒரு தியரி ஆக்சுவலாக. அதனால் பல சமயத்தில் கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் சொன்னேன் உங்களுக்கு. இன்னும் சில சமயத்தில் மல்டிபிள் லைட் சோர்ஸ் இருக்கிற இடத்துல, அதாவது அந்த இடத்துல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட லைட் சோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாங்களேன். அந்த மாதிரி சமயத்தில் கூட நம்ம கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லைட் கொஞ்சம் உள்ளே வருது, கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கண்டினியூஸ் லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறீங்க, கம்பைண்டாக சில விஷயங்கள் எடுக்கிறீங்க. இன்னும் சில இடத்துல மல்டிபிள் லைட் சோர்ஸஸ் இல்லை, டெய்லைட் மட்டும் இல்லை, டங்ஸ்டன் லைட்டு, டியூப் லைட்டு, அப்புறம் நியான் லைட்டு, என்னென்னமோ லைட்லாம் கம்பைண்டாக வருது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக உங்களுக்கு இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளாஷாக இருந்தால் கூட பர்ஃபெக்டான கலர் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டுடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. 2வது வந்து லொக்கேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போ நான் பண்ணக்கூடிய இந்த செட்டப்பே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செட்டப்லேயே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் உங்களுக்கு கஸ்டம் ஒயிட் பேலன்ஸுக்கு. அதுக்கு கண்டினியூஸ் லைட் 2 லைட் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து டங்ஸ்டன் அண்டு ஃப்ளோரசன்ட் மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய லைட்டை நான் இங்கே பயன்படுத்துகிறேன். ஸோ இந்த லைட்டுக்கு ஒரு கரெக்டான ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்ஸ் வந்து என் கேமராவில் ப்ரீ செட்டில் இல்லை. ஏன்னா நான் வந்து ஏதோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் டங்ஸ்டன், ஏதோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோரசன்ட், டே லைட், அந்த 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். அப்போது இந்த மாதிரியான லைட்டிங் கண்டிஷனில் பர்ஃபெக்டான ஒயிட் பேலன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டெமோ பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க, எனிதிங் உங்கள் ஃப்ளாஷை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு எப்படி வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட லைட்டிங்க்கு மட்டும்தான் அது பொருத்தமாக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ நாங்கள் லைட்டிங் செட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதே லைட்டிங் செட்டப் நான் வந்து இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு நான் செட் பண்ணேன் அப்படின்னா அதே ஒயிட் பேலன்ஸ் நான் பண்ணிக்கலாம், கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வச்சு நான் கண்டினியூ பண்ணலாம். அது மாதிரி ஸ்டுடியோவில் நான் வந்து அதே செட் ஆஃப் ஃப்ளாஷஸ் ஆக்சுவலாக ஓகே நான் வச்சுருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் ஃப்ளாஷில் குறிப்பிட்ட மாதிரி பயன்படுத்தணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரிப்பீட்டடான ஒரு விஷயம் பண்ணுற சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த லொக்கேஷனில் பண்ண கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் ரீகால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியாது. அந்த பாயிண்ட் தான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளை நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக, கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் ஒரு முறை பண்ணால் போதுமா சார் அப்படின்னா, இல்லை ஒரு முறை பண்ணால் போதாது. ஒரு முறை அந்த ஒரு லொக்கேஷனுக்கு பண்ணால் போதும். லொக்கேஷன் மாறும்போது திரும்ப அந்த லைட்டுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் பண்ணணும்.
பட் கேனான் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ஒயிட் பேலன்ஸை மட்டும் தான் உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும் இதில் ஆக்சுவலாக. ஆனால் நிக்கான் மாதிரி சில கேமராஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீசெட் ஒயிட் பேலன்ஸ் வந்து ஒரு 3, 4, 5 மாதிரி தனித்தனியாக பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லை ப்ரீசெட் 1, ப்ரீசெட் 2, ப்ரீசெட் 3 அப்படிங்க மாதிரி நிக்கானில் உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கேனலில் என்ன பண்ணலான்னா ஒரு செட்டிங்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை வேணால் தனியாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம் கேனலில். இப்போ வந்து ஸ்டுடியோவில் நான் எடுத்த ஒரு இந்த சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கிரே ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளெயின் ஷாட், அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனியாக நீங்கள் இதில் வந்து டிலீட் ஆகாமல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் வரும்போது என்ன பண்ணலாம், அந்த ரெஃபரன்ஸை திரும்ப கீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கஸ்டமர் பேலன்ஸ் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்போது இந்த செட்டப்புக்கு ஆக்சுவலாக இந்த செட்டப்புக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டெமோ பண்ணி பார்ப்போம் ஆக்சுவலாக. ஓகேவா? ரைட், குட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த செட்டப் இதில் தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் இந்த வீடியோனுடைய பேக்ரவுண்ட், இந்த வீடியோவுடைய லைட்டு நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள். அண்ட் சிம்பிளான ஒரு செட்டப் உங்களுக்கு. ஆனால் அது 2 லைட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அந்த 2 லைட்டும் கண்டினியூஸ் லைட் யூஸ் பண்ணுறேன். மோட்டிவஸ் டங்ஸ்டன் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு லைட் நான் அதில் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம வந்து பர்ஃபெக்டான கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த கிரே கார்டு யூஸ் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலர் லைட்டிங் கண்டிஷனு கிரே கார்டு யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து முதல்ல வந்து இந்த கிரே கார்டை நான் தனியாக ஃபோட்டோ எடுக்க போகிறேன். இந்த கிரே கார்டை வந்து ஃப்ரேமில் ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்க போகிறேன். அப்படி எடுக்கும்போது வெறுமனே நீங்கள் வந்து இந்த பிளெயின் கிரே கார்டை நீங்கள் ஃப்ரேமில் ஃபுல்லாக நீங்கள் எடுக்கும்போது உங்களோட ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கேமராவில் சரியாக வேலை செய்யாது. ஏன்னா இங்கே இதில் வந்து கான்ட்ராஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ அதில் கான்ட்ராஸ்ட் வரதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சின்ன செப்பரேஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுக்கும்போது என்ன பண்ண போகிறேன், வந்து என்னுடைய ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயரை சும்மா இந்த இடத்துல குறுக்க வச்சுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் ஆட்டோ ஃபோக்கஸ் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது. ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி வந்து அதில் வந்து எக்ஸ்போஷரும் கரெக்டாக இருக்கணும். ஸோ எடுக்கும்போது நீங்கள் மேபி வந்து ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸில் வச்சு எடுக்கிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ அந்த டெமோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த செட்டிங்ஸ்க்கு அப்புறம் கிரே கார்டை வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரேமுக்கு பேரலாக பிடிக்க போகிறேன். பிடிக்கும்போது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்க வேண்டி சின்ன ஒரு கான்ட்ராஸ்ட் ரிலீஃப்காக வேண்டி என்ன பண்ணுறேன், வந்து அதில் ஹெட்ஃபோனோட வயரை வச்சிருக்கேன். ஸோ ஃப்ரேமில் ஃபுல்லாக வந்து இந்த கிரே கார்டு வந்து ஃபில்லப் ஆகிருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்போஷர் சரியாக இருக்கணும். இப்போ முதல்ல நான் சொன்ன அந்த சீனில், அதாவது இந்த ஸ்டுடியோவில் கண்டினியூஸ் லைட்டை யூஸ் பண்ணி, அதாவது எல்இடி லைட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது நமக்கு ஒயிட் பேலன்ஸ் எப்படி பர்ஃபெக்டாக செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம வந்து கிரே கார்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிரே கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக அந்த எக்ஸ்போஷர் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இதில் வந்து மேனுவல் மோட் செலக்ட் பண்ணியிருக்கேன். மேனுவல் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு சன்லைட் ஒயிட் பேலன்ஸ் இருக்குது. சன்லைட் ஒயிட் பேலன்ஸ் பதிலாக ஐ திங்க் நம்ம ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிரே கார்டை நான் ஷூட் பண்ண போகிறேன். அந்த எக்ஸ்போஷர் கொஞ்சம் பர்ஃபெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம லைவ் மோடில் கூட போய் எடுக்கலாம். ஸோ இதில் லைவ் மோடுக்கு நான் போயிடுறேன். லைவ் மோடில் போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு இந்த கிரே கார்டை நான் ஃப்ரண்ட்டில் பிடிக்கும்போது பாருங்கள், நான் வந்து இது ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். எஸ், ஓகே. அண்ட் இது கிரே கார்டு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஹிஸ்டோகிராம் வந்து சென்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ரைட், அவ்வளோதான், டன். ஸோ இப்போ கிரே கார்டு வச்சு ஒரு ஃபோட்டோ நான் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவை வந்து நான் வந்து ரெஃபரன்ஸாக வந்து கஸ்டம் ஒயிட் பேலன்ஸுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. ஓகே, இதுதான் நம்மள்ட்ட ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ கூட. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேமராவுக்கு வந்து கஸ்டம் ஒயிட் பேலன்ஸுக்கு ரெஃபரன்ஸாக நம்ம கொடுக்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போது மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒயிட் பேலன்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது செகண்ட் பேஜில் பாருங்களேன், செகண்ட் பேஜில் ஒயிட் பேலன்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் ஆப்ஷனில் போய் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் எடுத்த கடைசி பிக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகி தெரியும். அதை நீங்கள் ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமரா அதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். இப்போ செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் அதிலே வருது பாருங்கள். செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேமரா வந்து இதிலேருந்து ஒயிட் பேலன்ஸ் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுது. ஓகே கொடுத்துருங்க. திரும்ப ட்ரிப் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் கேமரா வந்து இந்த சாம்பிள் ஃபோட்டோவை வந்து ரெஃபரன்ஸாக அது எடுத்துக்கிச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் தானே நம்ம ரெஃபரன்ஸ் ஷாட் எடுத்தோம். கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கஸ்டம் ஒயிட் பேலன்ஸை நம்மளுடைய சாய்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மேலே போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸை போய் கஸ்டம் ஒயிட் பேலன்ஸுக்கு போயிடலாம். இதுதான் கஸ்டம் ஒயிட் பேலன்ஸு. இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. இப்போது இதில் நான் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கிரே கார்டு ரெஃபரன்ஸில் நான் செட் பண்ண கஸ்டம் ஒயிட் பேலன்ஸில் கேமரா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும். அப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யா, இதான் என்னுடைய எக்ஸ்போஷர். இங்கே
பர்ஃபெக்டான கலர்ஸ் வந்துச்சு பாருங்கள் இதில். ஓகே, இந்த பக்கம் ஒரு ஷாட் எடுத்து பார்க்குறேன். எஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இதே லைட்டிங் கண்டிஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், இந்த கஸ்டம் ஒயிட் பேலன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இது வந்து ஒரு கண்டினியூஸ் லைட்டில் நீங்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது. இதே தான் நீங்கள் டே லைட்லையும் யூஸ் பண்ணலாம், ஒரு லொக்கேஷனில் கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஷூட் பண்ணுறீங்க, ஒரு இன்டீரியர் ஷூட் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த ஜாப் பண்ணாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாபில் வந்து அந்த இடத்துல லைட் என்ன லைட் இருக்கோ அந்த லைட்டுக்கு என்ன பண்ணுங்கள், கிரே கார்டை காமிச்சு அந்த இடத்துல உள்ள கிரே கார்டுடைய ஸ்டாண்டர்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் அந்த இடத்துல எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாருமே கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். நோட் பண்ணுங்கள், இந்த இடத்துல கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்தபடி நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட்டை பயன்படுத்தி கிரே கார்டு உங்கள்கிட்ட இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஒயிட் மெட்டீரியல் வச்சு கூட என்ன பண்ணலாம், நம்ம இதே விஷயத்தை நம்ம திரும்ப பண்ணலாம். ஆக்சுவலாக இல்லை ஒயிட் வாலில் கூட நீங்கள் பண்ணலாம். வெள்ளை கலரில் செவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட என்னென்னா நீங்கள் எந்த லைட்டை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த லைட்டு வந்து அந்த ஒயிட் மெட்டீரியலில் அதே மாதிரி படணும். அதான் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது ஒரு ஒயிட் சாம்பிள் வச்சு நம்ம கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் கூட சொன்ன மாதிரி கிரே இல்லாட்டி ஒயிட் வச்சு நம்ம பண்ணால் பர்ஃபெக்டாக ஒரு கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது வந்து ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஒரு காமர்ஸ்க்காக வேண்டி ஒரு ஷாட், சிம்பிளான ஒரு ஷாட், இல்லை ஒயிட் பேக்ரவுண்டை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு ஷாட்டு. நான் வந்து ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் வச்சுருக்கேன். இந்த ஷூஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸோ 2 லைட் இங்கே வச்சுருக்கேன் உங்களுக்கு. அங்கே ஷூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து ஷூவை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷை பயன்படுத்தி நான் என்ன பண்ண போகிறேன், வந்து ஒரு படம் எடுக்க போகிறேன். ஒரு சாம்பிள் வந்து ஒரு தெர்மோகால் வச்சு ஒரு சாம்பிள் ஷாட் எடுக்க போகிறேன். ஒயிட் பேலன்ஸ் வந்து மேபி இதில் சன்லைட்டில் இருக்குது, சன்லைட்டில் வச்சு எடுக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் திங்க் ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸையும் வச்சு எடுக்கலாம். இதில் ஒன்றும் எடுக்கலாம் ஆக்சுவலாக, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் வச்சு நம்ம எடுத்து பார்ப்போம் ஒரு ஷாட்டு. ஓகே, இப்போ தெர்மோகால் வந்து உள்ளுக்குள்ள ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரேன். லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி கிரே கார்டு எப்படி ஃபில்லப் பண்ணமோ அதேமாதிரி வந்து தெர்மோகாலை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்லப் பண்ணி வச்சுட்டு ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி இந்த தெர்மோகாலை ஃபஸ்ட் ஷூட் பண்ணுவோம். அது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் ஷாட். இப்போது இந்த ஒயிட் மெட்டீரியல் மேலே, அதாவது தெர்மோகால் மேலே வந்து ஃப்ளாஷ் படுற மாதிரி அந்த தெர்மோகாலை வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி, அதாவது ப்ராடக்ட் மேலே என்ன லைட் விழுமோ அதே லைட்டு தெர்மோகால் விழுற மாதிரி பிடிக்க போகிறோம். தெர்மோகால் வந்து அந்த மாதிரி அந்த பொசிஷனில் பிடிச்சாச்சு. ஆக்சுவலாக திரும்ப வந்து இந்த ஃப்ரேமில் வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான் நீங்கள். ஓகே, ஸோ இதில் நான் திரும்ப லைவில் போயிடுறேன். அப்போ கொஞ்சம் செக் பண்ணுறப்ப எனக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு உங்களுக்கு. இப்போது ஃப்ரேமில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒயிட் வந்துருச்சு உங்களுக்கு அதில். ஓகே, இதான் நம்ம எடுத்த ஃப்ரேம், ஒயிட் வந்திருக்கேன். இதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் கூட. ஆக்சுவலாக இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம திரும்ப முன்னாடி சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து எடுத்துன்னு போய்ட்டு கஸ்டம் ஒயிட் பேலன்ஸில் போய் நம்ம அதை கீன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம ஃபைனல் பிக்சர் வைக்கும்போது என்ன பண்ணால் அதே கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் இருக்கும், படம் கரெக்டாக வரும். மெனு ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதில் போய்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து இந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, திரும்ப அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கேமரா வந்து இந்த ஒயிட் ரெஃபரன்ஸை எடுத்துக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், ஒயிட் பேலன்ஸை போய்ட்டு கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் மாற்றிக்கணும். ரைட், டன். இப்போது வந்து அந்த ஷூஸை வந்து நம்ம இந்த கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வச்சு நம்ம ஷார்ட் எடுக்கலாம். அப்போ அந்த ஷார்ட்னுடைய ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இதுதான் வந்து கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வச்சு எடுத்த ஒரு ஷூவுடைய ஷார்ட் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சான்சஸே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் ஆக்சுவலாக. அதாவது வந்து ஒயிட் பேலன்ஸஸ் வந்து நீங்கள் ஒரு ஒயிட் ரெஃபரன்ஸையோ இல்லை கிரே ரெஃபரன்ஸையோ வச்சு எடுக்கிறதுக்குரிய ஒரு மெத்தட் பேர் கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் ஆக்சுவலாக. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் வீடியோஸோடு திரும்ப உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.